கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசு மீதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்த வசனம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவனால்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வசனம். உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன செய்ய மாட்டோம், நம்முடைய கவலைகளை அவர்கிட்ட கொடுக்க மாட்டோம். சொல்லிட்டு ஆனாலும் மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டுட்டு இருப்போம். அதானே ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் கவலைப்படுறதுனால என்னது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. நேரங்கள் இல்லாமனால சிலருக்கு கவலைகள், அழுத்தம், ஒர்க் ப்ரெஷரால் என்ன செய்வாங்க, சிலர் கவலைப்பட்டு அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை தரும். வேலை நிறைய இருக்கும், ஆனால் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு வகையான ஒரு கவலையாக இருக்குது. சிலருக்கு ஒரு வேலையுமே இல்லை அப்படின்ற ஒரு கவலை. சிலருக்கு நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு கவலை. சிலருக்கு பிள்ளைகள் நல்லா பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்குறோம், ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, டைம் எடுத்து படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலை. நிறைய கவலைகள் எடுத்துட்டீங்க பார்த்தா நிறைய இருக்குது. இதெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் என்னால் கண்டிப்பாக முடியாது. அப்படி முடிஞ்சாதான் நம்மளே பண்ணியிருப்போம்ல. அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிலாம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கவலையெல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறது கூட நமக்கு என்னதில்லை, டைம் இல்லை. அப்பேற்பட்ட கவலைகள் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்முடைய பிரச்சனைகளை நினைத்து அதனால் நம்ம ஒன்றும் சாதிக்க போகல. ஆனால் அந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை, என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பேருக்கு கவலை, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சிலருக்கு கவலை. இந்த மாதிரி நிறைய கவலைகளோடு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் மக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை சொல்லுது, நீங்கள் என்ன செய்யுங்க, கவலையெல்லாம் என்கிட்ட விடுங்க, உடைய தேவைகளை என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, இந்த நேரத்தில் தேவை, அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாமத்தில் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சோதனைகள் மத்தியில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் கவலையோடு அப்படியே நின்ற மாட்டாங்க. அந்த சோதனையிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க, மீண்டும் வருவதற்கு என்ன செய்வாங்கன்னா தங்களுக்கு கொடுத்த காரியங்கள் அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அப்படின்னு பார்க்க போனால் யோசேப்பை எனக்கு ரொம்ப உடனே ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு சொன்னால் பாருங்க, கூட பிறந்த சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டார், அவர் ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். முன்பு குழியில தள்ளப்பட்டு திருப்பி எடுத்து ஒரு அடிமையாக விற்கப்பட்டு ஒரு தேசத்துல போய் அடிமையாக ஜீவிக்கிற அந்த நாள்ல அவர் அதையே பழசையே நினைச்சிட்டு இருந்தார். சொன்னா வீட்டுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி தன் சகோதரரை பார்க்க வந்த அந்த நிகழ்ச்சிகள், சகோதரர்களை கண்டவுடன் அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நினைச்சிட்டே அப்படியே இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கண்டிப்பா அந்த நாட்டுக்கு ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல அவரால் வந்திருக்க முடியாது. ஏன்னு சொன்னா அந்த நேரத்துல கூட அவர் என்ன எதை குறித்தால் அது தேவன் என்னை பார்த்துக்கொள்ளாத அந்த நம்பிக்கையில் அவர் கொடுத்த அந்த பொறுப்பில் அவர் என்ன ரொம்ப நேர்த்தியா ரொம்ப சின்சியரா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செஞ்சார், அழகாக செஞ்சார். அப்படி செய்யும் பொழுது தான் என்ன செஞ்சார், ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அவருக்கு என்ன சொன்னால் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கின்ற அந்த பெரிய நம்பிக்கை தான் அவர் என்ன செஞ்சு யோசிப்பை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அந்நிய தேசத்துல எவ்வளோ கவலையா இருக்கும்ல, நமக்கு இத்தனை சகோதரர்கள் கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தால் நம்ம ஒரு இடத்துல அடிமையா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி தினமும் வருத்தப்பட்டு சாப்பிடாம இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருக்கும் பாருங்க. அவர் ரொம்ப உண்மையா இருந்தாரு. அந்த உண்மையா இருக்கிற பட்சத்திலும் கூட அவருக்கு சிறைச்சாலை கிடைக்கும், அங்கேயும் உண்மையா இருக்காரு. அங்கேயும் அவருக்கு என்னது, ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாங்க. நீங்க ஆண்டவர் கவலைப்படாத, அப்படி தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எங்களுடைய வாழ்க்கையை அவர் கையில ஒப்பு கொடுத்திருப்போம் அப்படின்னு சொன்னா தெய்வ சமாதானம் நமக்கு கிடைக்கும், பெரிய ஆறுதல் நமக்கு கிடைக்கும். அப்ப கவலைப்படுகிற நேரத்தை அந்த நேரத்தை என்ன செய்யலாம், ஆண்டுடைய பாதத்துல முழங்கால் படிக்கிட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாம் இடத்துல நீங்க முறையிடுவீங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரம் என்னது உங்களுக்கு ஆசீர்வாத நேரமாக மாற்றித்தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய மதகு இருக்குது, பெரிய டேம்ல இருந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு திருப்பி அந்த தண்ணியை கலெக்ட் பண்ண முடியுமா, சேம் வாட்டரை? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி ஒரு பானை உடஞ்சிச்சுன்னா திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஆனால் நீங்கள் கவலைப்படுறதுனால ஒரு நடந்து போன காரியத்துக்கு நடக்க பிறக்காது எதையும் நீங்கள் கவலைப்படுறதுனால எதையும் மாற்ற முடியுமா, கண்டிப்பாக மாற்ற முடியாது. அதுக்கான ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால் ஆண்டவருடைய சன்னிதானம் மாத்திரம்தான். ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய கவலைகள், உங்களுடைய சோர்வுகளை எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி, அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி உங்களுக்கு செய்ய அவர் காத்திருக்கிறார். துன்பம் ஒரு பாறாங்கல், தூக்கிவிட முடியாது.
துன்பன்றது என்னன்னா ஒரு பாறாங்கல் மாதிரி. யாராவது பாறாங்களை தூக்கி வீசிடுவீங்களா? கண்டிப்பா வீச முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம்? புரட்டி தள்ளி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தரலாம். அதுவும் உங்களோட கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விடுங்க. ஏன்னு சொன்னா சாத்தான் நமக்கு கொடுக்குற அந்த தைரியத்தை நீங்க என்ன செய்யணும்? எடுத்து போடுறதுக்கு இதுதான் ஒரே வழி. ஆண்டுடைய சன்னிதானத்துல உடைய கவலைகள் எல்லாம் ஊற்றுங்க. அவர் சொல்றாரு, அவர்கள் மேல் என்ன செய்ய என் மேல கொடுத்துருங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னு சொன்னா நம்முடைய பாவத்தையும் அவர் ஏத்துக்கிட்டாங்கல்ல. அப்ப நம்முடைய கவலைகளை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்களா என்ன? அப்புறம் நம்முடைய கவலையெல்லாம் ஏத்துக்கிட்டு நமக்கு நன்மை செய்ய வளர்கிறார். பாவத்துல மறிக்க இருந்த நமக்கு அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டாங்க. அதே போல நம்முடைய கவலைகளை எடுத்துட்டு நமக்கு சந்தோஷம் சமாதானத்தையும் தரவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம எப்பவுமே என்ன செய்வோம்? நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்வோம். உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரின் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறது ராஜா. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவளை நோக்கி வேண்டும் பொழுது ஆண்டவரின் தயவாய் இறங்கி கிருபையாய் இறங்கி அவளுக்கு செய்து அவருடைய மனசோர்வுகள் எல்லாம் நீக்கி போட்டு அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் என்னவென்று அறிந்த ஆண்டவரை அவளுக்கு நீ நிவர்த்தி செய்து தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஒருவேளை பிரச்சனைகள் இருக்குமானால் அந்த பிரச்சனைகள் அவள் வெளிவரதற்கான வழியையும் போக்கியும் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பற்றி கொள்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. எல்லா சூழ்நிலையிலும் யோசிப்பை போல ஜீவிக்க கிருபை செய்யுங்க சாமி. எல்லா நேரத்திலும் உண்மையே நம்பினவர்களாக இருக்க கிருபை செய்ய. ஒருவேளை வேலை கிடைக்கலையேன்னு சொல்லி கவலையா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தத்தோடு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட கிருபை இருந்து அவளுக்கு தேவையை சந்தித்தல் வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது மாத்திரம் மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய மனபாரங்கள்லாம் நீக்கி போடுங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய இடத்துல வருகிற யாரையும் நீர் பெருமையை தள்ளுவதில்லையே ஆண்டவரே. அதில் வருகிற ஒவ்வொருவரையும் நோக்கி கூப்பிட யாவருக்கு நீர் போதுமானவராக இருக்க வேணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த நாளில் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த நாளிலும் கூட நீர் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திடுமா. இயேசுவின் புண்ணிய நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.